வணக்கம், நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓவுக்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய 10th தமிழில் ஆல் 9 லெசன்ஸ்க்குமே நம்ம ஃபுல் டெஸ்ட் நேற்று போட்டு முடிச்சாச்சு. ஸோ வெற்றிகரமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே எல்லாருமே எழுதியிருந்தீங்க. ஸோ ஹையஸ்ட் மார்க் அவங்க 2 பேர் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரைஸ் நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறோம், அதுக்கு அவங்களுக்கு அந்த 2 பேர் யார், அவங்களுக்கு எப்படி ப்ரைஸ் கொடுத்தோம், என்னென்ன ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரைஸ் அப்படின்றது எந்தெந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னா, ஃபுல் டெஸ்ட் நம்ம போகிறோம்ல. இப்போ நம்ம அடுத்து நம்ம படிக்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறோம். இப்போ 9th ஸ்டாண்டர்டில் 3 டேர்மையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வைப்போம். அந்த ஃபுல் டெஸ்ட்டில் யார் நிறைய மார்க் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ், அந்த மாதிரி தான் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டேர்ம் வைஸாக நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு ப்ரைஸ் இல்லை. அதை கொடுக்குற அளவுக்கு என்கிட்டையும் கொஞ்சம் இது இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் நடக்கிறப்ப தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரேங்க் எத்தனை பேர் எடுத்தாலுமே அவங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்கும். அந்த ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா முழுக்க உங்களுக்கு பயனுள்ள ஒரு ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ அது என்னென்னு நிறைய பேர் யோசிச்சு வச்சுருங்க. கண்டிப்பாக நாங்கள் என்ன ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்றத கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்டில் எந்த புக்கு பார்த்தோம் அப்படின்னா 3rd வால்யூம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்ம் புக்கு தான் அடுத்த டெஸ்ட்டு. அந்த 3rd டேர்மில் 3 லெசன்ஸ் இருக்கும். அந்த 3 லெசனுமே படிக்க போகிறோம். ஸோ அந்த 3rd டேர்ம் முழுக்க எப்போ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ ஒரு 5 நாள். ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். அதனால ஒரு 5 நாள் டைம் கொடுத்து 3 யூனிட் தான் படிக்க போகிறோம். ஸோ எப்போ தெளிவாக படிச்சிங்க. ஸோ இலக்கணம் கிடையாது. ஸோ இலக்கணம் நம்ம லாஸ்ட்டே படிப்போம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு, இல்லை நான் இலக்கணம் திரும்ப ஒரு தடவை நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இலக்கணமும் சேர்த்து படிக்கிறது பெட்டர் தான். ஆனால் இலக்கணத்துலேருந்து கொஷின் இருக்காது. முழுக்க செய்யுள், உரைநடை, அதுக்கப்புறம் கதைப்பகுதி, இந்த இதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் மணி ஒரு டேர்ம் வைஸாக எடுக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 100 கொஷின் கிட்ட இருக்கும். ஸோ டெஸ்ட்டு எப்போ அப்படின்னா புதன்கிழமை. ஸோ சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். ஸோ 5 days கொடுத்து புதன்கிழமை தான் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு நடக்க போகுது. 100 கொஷின் இருக்கும். எப்பயும் போல் வழக்கம் போல் அந்த 9 to 10 கொஷின் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு சில சமயங்களும் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா நெட்டு இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதனால் நான் அப்லோட் பண்ணாலுமே அது அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸஸ் முன்னாடி ஆகும், ஒரு சில சமயம் பின்னாடி ஆகலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக அந்த 9 to 10 கொஷின் வந்துடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 12 மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன். ஸோ அந்த 12 மணிக்குள்ளே உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை நான் ஒரு கட் ஆஃப் சொல்லிடுவேன். ஆன்சர் கீ போட்டோடனே ஒரு கட் ஆஃப் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அந்த கட் ஆஃப்குள்ளே எடுத்த எல்லாருமே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதில் யார் ஹையஸ்ட் மார்க்கோ அவங்களுக்கு தான் ப்ரைஸஸ் இருக்கும். ப்ரைஸ் டெஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நாளைக்கு புதன்கிழமை நடக்க போகிறதுக்கு ப்ரைஸ் கிடையாது. ஃபுல் டெஸ்ட் 9th ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுவோம். அப்போ தான் ப்ரைஸு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஃபுல் டெஸ்ட் வச்சதில் 2 பேர் 98 எடுத்திருக்காங்க. இன்னொரு சார் பார்த்தோம் அப்படின்னா 99 மார்க் எடுத்திருக்காரு. பட் ஆனால் அவர் அந்த டைமுக்குள்ளே அவர் அது அனுப்பலை. ஸோ அதனால அவருக்கு ப்ரைஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு வரணும். அது என்கிட்டையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றனால எனக்கும் ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் கரெக்டாக கரெக்ட் டைமில் கொஷின் கொடுக்குறது, ஆன்சர் எல்லாமே கொடுக்குறவங்க கரெக்டாக பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிங்க, தெளிவாக படிங்க. 5 நாள் டைம் கொடுத்துருக்கேன். நடுவில் ஜிகே டெஸ்ட்டும் போகும். ஸோ அதுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சைட் பை சைடு படிச்சுட்டே வந்துடுங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம டிசம்பர் மாதத்துக்குள்ளே எல்லா டேர்மையும் நம்ம தமிழ் புக்ஸை முடிக்கணும் அப்படின்ற அந்த டார்கெட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக படிங்க. நேற்று ஃபுல் டெஸ்ட்டுன்றதுனால தான் கொஞ்சம் லிபரலாக கொஷின் இருந்துச்சு. இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஷின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நான் உண்மையிலே சொல்லிடுறேன். கொஷின் கொஞ்சம் இன்டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். நேற்று ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ உங்கள்கிட்ட 10th புக்கை படிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்றக்காக தான் கொஞ்சம் லிபரலாக தான் கொஷின் நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் இந்த மாதிரி டேர்ம் வைஸாக படிக்கிறதுல கொஷின் கொஞ்சம் டஃபஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் தெளிவாக படிங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டைம் தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ரிவைஸ் பண்ண நமக்கு நம்ம பண்ண தவறுகள் நமக்கு குறையும். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே தெளிவாக படிச்சிருங்க. திரும்ப இந்த கொஷினை எப்போ கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த எக்ஸாம் முன்னாடி வந்தாலும் நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். ஸோ டெஸ்ட்டு புதன்கிழமை டெஸ்ட் இருக்குது.
100 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் மார்க் எப்போ என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா அது அந்த 12 o'clock நீங்கள் வந்து ஆன்சரை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. எதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இருக்கும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் இருக்கும். ஸோ நேற்று நடந்த டெஸ்ட்டுக்கு வந்து 2 பேருக்கு ப்ரைஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.